பிளஸ் டூ முடிச்சுட்டு அப்ராட்ல போய் டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல டிகிரி முடிச்சுட்டு அப்ராட்ல போயிட்டு பிஜி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எந்த கண்ட்ரில படிக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கா? சோ அதுக்கான வீடியோ தான் இது. ஒவ்வொரு கண்ட்ரி பத்தியும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன், பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கண்ட்ரி யூகே. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமா ப்ரிஃபர் பண்ற சாய்ஸ் என்ன அப்படின்னா அது யூகே தான். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க டிகிரி 3 இயர்ஸ் தான், அதே மாதிரி பிஜி வந்து 1 இயர் தான். ஆஃப்டர் டிகிரி நீங்க அங்க 2 இயர்ஸ் ஸ்டே பண்ணிக்கலாம், ஆஃப்டர் பிஜியுமே நீங்க அங்க 2 இயர்ஸ் ஸ்டே பண்ணிக்கலாம். சோ அது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசான்னு சொல்லுவாங்க. பட் இப்ப ரீசன்ட் டேஸ்ல அதை வந்து 1.5 இயர்ஸா சேஞ்ச் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. பட் இன்னுமே அது வந்து கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணல. பட் இப்ப போயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 2 இயர்ஸ் பிஎஸ்டபிள்யூல தான் போயிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரோட டவுட், யூகேல போய் படிச்சா எவ்வளவு சார் செலவாகும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல நீங்க யூஜியா இருக்கட்டும் பிஜியா இருக்கட்டும் per year எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 to 25 lakhs உங்களுக்கு வரும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த யூனிவர்சிட்டி. இங்க எப்படி நீங்க ஒவ்வொரு காலேஜும் சூஸ் பண்ணா அதோட ஃபீஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுமோ அதே மாதிரி தான் நீங்க அங்க ஹை ரேங்கிங் காலேஜஸ் போகும்போது உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் மீடியம் ரேங்கிங் போகும்போது உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் ஆவரேஜ் ஃபீஸா இருக்கும். சோ அதனால நீங்க எப்படி யூனிவர்சிட்டியை சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ஃபீஸ் இருக்கும். அதே மாதிரி அகாமடேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்சைட் லண்டனா இருந்துச்சு அப்படின்னா 13,500 பவுண்ட்ஸ் வந்து நீங்க ஷோ மணியா காட்டணும். அதே அவுட் சைட் லண்டனா இருந்துச்சுன்னா 10,500 பவுண்ட்ஸ் வந்து நீங்க ஷோ மணியா காட்டணும். அது நியர்லி நீங்க இந்தியன் ருப்பியில கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்சைட் லண்டனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 15 lakhs வரும், அவுட் சைட் லண்டனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 12 lakhs per இயருக்கு வரும். பட் இவ்வளவு செலவாகுமான்னு கேட்டா ஜஸ்ட் இது ஷோ மணி தான். கவர்மெண்ட்க்கு நம்ம கணக்கு காட்டணும், நம்ம இவ்வளவு பணம் எடுத்துட்டு வரோம் அப்படின்றத நம்ம ஷோ மணியா கணக்கு காட்டினா மட்டும்தான் நமக்கு விசா வந்து அப்ரூவல் ஆகும். பட் நமக்கு ஆகிற செலவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு வந்து ஒரு 40 to 60,000 மேக்ஸிமம். நீங்க ரொம்ப ராயலா அங்க ஸ்டே பண்ணாலே உங்களுக்கு 40 to 60,000 தான் உங்களுக்கு அகாமடேஷன் பிளஸ் ஃபுட் எல்லாத்துக்குமே செலவாகும். இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா, சார் இப்ப நாங்க போகணும்னா நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸாம்ஸ் ஏதாவது நான் எழுதணுமா, இல்ல என்னோட பிளஸ் டூ மார்க் மட்டும் போதுமா, இல்ல என்னோட டிகிரியோட பர்சன்டேஜஸ் மட்டும் போதுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. நீங்க யூகேல போய் படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்குமே ஒவ்வொரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஇஎல். சோ ஐஇஎல்ஸ் தேவையான யூனிவர்சிட்டியும் இருக்கு, ஐஇஎல்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்ற யூனிவர்சிட்டியும் இருக்கு. உங்களுக்கு ஐஇஎல்ஸ் வெய்வர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பிளஸ் டூவோட இங்கிலீஷ் மார்க்கை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்ப்பாங்க. நீங்க பிளஸ் டூ இங்கிலீஷ்ல 60, 65 above இந்த ரேஞ்சஸ்ல இருந்தீங்க அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் உங்களுக்கு ஐஎல்ஸ் வேவர் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே உங்களுக்கு வந்து அங்க பிஜி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஐஎல்ஸ் வேவர் கொடுப்பாங்க. சோ பிளஸ் டூ இங்கிலீஷ் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்க 80 and above இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 80% ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இன் யூகே உங்களுக்கு ஈஸியாவே ஐஎல்ஸ் வேவர் கொடுத்துறாங்க. சோ அதுல எந்த ப்ராப்ளமுமே உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு டவுட் எப்படின்னா, சார் அங்க போய் பார்ட் டைம் ஜாப் என்னோட பையனுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. பார்ட் டைம் ஜாப்ன்றது ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் நீங்க தான் அதை கரெக்டா தேடணும். சும்மா கிடைச்ச பார்ட் டைம் ஜாப்ல எல்லாம் போய் நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களால படிக்க முடியாது. என்னோட கைண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க என்ன படிக்கிறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடா ஏதாவது பார்ட் டைம் ஜாப் நீங்க தேடி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், உங்க ஃபீல்டுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டவுட் எல்லாருமே கேட்கறது என்னன்னா, சார் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இல்லைங்க, எந்த கண்ட்ரிலயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஸ்கில் இருக்கா, நீங்க எடுத்து படிக்கிற அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஸ்கில் இருக்கான்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அப்படி நீங்க அதுல ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாபை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா யூகே கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் யூஜியா இருக்கட்டும் பிஜியா இருக்கட்டும் 35,000 pounds per year பே பண்ணணும்ன்றது கவர்மெண்ட் ரூல்ஸ். சோ அப்ப 35,000 pounds நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நியர்லி 40 to 45 lakhs per இயருக்கு வருது. சோ இப்படிப்பட்ட சேலரி வந்து உங்களால இங்க இந்தியால எடுக்கிறதுன்றது கண்டிப்பா இம்பாசிபிள். அது டேக்ஸ் மோர் டைம். பட் அங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லயே நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். பட் அதுக்கான ஸ்கில் மட்டும் தான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். பார்ட் டைம் ஜாப் எவ்வளவு நேரம் பண்ண முடியும்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க. 20 hours per week வந்து நீங்க பண்ணலாம். அதுக்கு மேலேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க. பட் நீங்க அந்த 20 hours per week பண்றது தான் ரெக்கமெண்டட். பிகாஸ் நீங்க ஸ்டடீஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க ஸ்டடீஸை முடிச்சிட்டீங்க, நீங்க நெக்ஸ்ட் 2 years பிஎஸ்டபிள்யூல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க மோர் தேன் 40 hours கூட ஒர்க் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். என்னென்ன கோர்சஸ் எடுத்து படிக்கலாம்? மேனேஜ்மெண்ட், பிசினஸ் ஸ்டடீஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஐ, ஏஎம்எல், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு, ஹெல்த் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே யூகேல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான டிமாண்ட்ஸ் இருக்கு.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க தாராளமா எடுத்து. ஃபைனலி நான் பேரண்ட்ஸ்க்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறதே எதுக்குன்னா, சார் அப்ராட்ல போய் படிக்கிறோம், சேஃபா இருப்பாங்களா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ சேஃப்டி பத்தி நீங்க பயப்படவே வேணாம். யூகேவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சேஃபான கண்ட்ரி. நம்ம ஆளுங்க அங்க நிறையவே இருப்பாங்க. அகாமடேஷன்லாம் நீங்க இங்க எப்படி மேக் மை ட்ரிப்ல எப்படி நீங்க ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்றீங்களோ அந்த மாதிரி நீங்க அகாமடேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க அங்க புக் பண்ணிக்கலாம். ஈவன் இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட சன்னா டாட்டரை போய் எப்பயாவது பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசால ஈஸியா அப்ளை பண்ணி போயிட்டு ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ நீங்க அங்க இருந்து பார்த்துட்டே வரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரி. ஸோ உங்களுக்கு யூகே ஒரு சாய்ஸா இருந்துச்சு அப்படின்னா எங்க டீமை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஃபர்தரா நீங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய கண்ட்ரீஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.